வணக்கம். ஜெம் துளிகள். நாடாளுமன்றத்தில் பெகாசஸ் பிரச்சினை தொடர்பாக பேச எதிர்க்கட்சிகளை அனுமதிக்காதது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் தெரிவித்தார். கன்னியாகுமரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் குமரி மாவட்ட மக்கள் பிரதிநிதியாக பதவியேற்றுக் கொண்டது மிக பெருமையாக இருந்தது என்றும், தனது தந்தை வசந்தகுமார் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்தித்து குமரி மாவட்ட சாலைகளை சீரமைக்கவும், சாமித்தோப்பில் விமான நிலையம் அமைக்க விமான போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் பெகாசஸ் பிரச்சினை தொடர்பாக பேச எதிர்க்கட்சிகளை அனுமதிக்காதது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று தெரிவித்த அவர், ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உடனடியாக என்னென்ன அமைச்சர்களை பார்க்க முடியுமா? இப்போதைக்கு ஒரு 2-3 அமைச்சர்களை பார்த்துருக்கோம். முதல் ஹைவேஸ் பார்த்து நம்ம நெடுஞ்சாலை சீரமைப்பு வேகப்படுத்தணும். அது மட்டுமல்ல மழைக்காலங்களும் ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதை பராமரிப்பு குழு அமைத்து அது மூலிமா மெயின்டைன் கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அப்போ மட்டும் இல்லாமல் மீன்வளத்துறை அமைச்சர் அவரை பார்த்து இந்த சேட்டலைட் ஃபோன்ஸ் மாநில விலைகள் மட்டும் இல்லாமல் துண்டில் விளைவு, அதுபோக தடுப்புச்சுவர்கள் அமைப்பதற்கும், மீனவர்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்கும், அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் தரம் ஒன்று வேணும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மெடிக்கல் எய்டு ஹெலிகாப்டர் சிஸ்டம் அதுவும் வேணும்னு சொல்லி இப்போ திருப்பி வலியுறுத்திருக்கோம். அவ்வளோ முடிஞ்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்கட்சியினர் உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு, அதாவது நாங்கள் கேட்பது என்னன்னா எங்களுக்கு ஒரு பேசும் ஒரு டைம் கொடுங்க, டிபேட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கஷன் கொடுங்க அப்படின்றோம். ஆனால் அது கூட வராமல் நாங்கள் அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் இருக்கும்போது கூட அவங்க பில்லை பாஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியே கருத்து சொல்லும்போது பார்த்தா நாங்கள் ஏதோ அவையை தடுக்க விடாமையோ இல்லாட்டி அரசு வரியை செய்ய விடாமல் தடுக்கிறோன்றதுலாம் இது முற்றிலும் தவறான ஒன்று. என்னென்னா நாங்கள் கேட்பது எங்களுடைய டிஸ்கஷன் வாங்க. விவசாய பிரச்சனையும் சரி, இப்போது மெரைன் லவரும் சரி, அதுக்கப்புறம் பெகாசஸ் சரி, எதுவாக ஃப்ளோரில் டிஸ்கஸ் பண்ண. கலைஞரின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 500 பேருக்கு பம்மல் நகர திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பம்மல் அருகே 16வது வட்டம் சார்பில் வார்டு செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கருணாநிதி நினைவு நாளை முன்னிட்டு சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக பம்மல் நகர கழக செயலாளர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். ஆன்லைனில் பாடம் கற்க வசதியின்றி தவித்த மாணவிகளுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் 10,000 ரூபாயை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் வசித்து வரும் நந்தினி திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். நந்தினியின் அப்பா, அம்மா இருவரும் கூலி வேலை செய்து வருகிறார்கள். கொரோனா தொற்றால் கல்லூரிகள் திறக்கப்படாமல் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடப்பதால் மகளுக்கு செல்போன் வாங்கி தர முடியாத நிலையில் அவரது பெற்றோர்கள் தவித்து வந்தனர். இந்நிலையில் மேல்மலையனூர் அரசு நிகழ்ச்சியை முடிந்து புறப்பட்ட அமைச்சர் மஸ்தானிடம் குடும்ப சூழலை தெரிவித்து செல்போன் வாங்கி தர வேண்டும் என நந்தினி கோரிக்கை வைத்ததை அடுத்து மாணவியிடம் 10,000 ரூபாயை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்றும் வேறு உதவிகள் எதுவானாலும் தயக்கமின்றி கேட்கலாம் என மாணவியிடம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். வீட்டாண்ட வந்திருக்காங்க. அவங்கள நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவங்களாம் எனக்கு அவ்வளவும் தெரியாது. நான் அவ்வளோங்களாம் பார்த்ததில்ல. கேஎஸ் மஸ்தான் ஐயா மலையனூருக்கு வந்தாங்க. அவங்கள பார்க்கலான்னு வந்திருந்தேன். என்னுடைய கோரிக்கையை அவங்க கிட்ட சொன்னேன். ஐயா, நான் படிச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு செல்லு இல்லை ஐயா, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐயா நான் சொன்ன உடனே கேஎஸ் மஸ்தான் ஐயா எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து, இந்த அம்மா இதை வச்சுக்கொண்டு படிமா அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணாங்க. ரொம்ப நன்றி. மயிலாடுதுறை அருகே அறுவடை செய்த நெல்லை உடனடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்திற்கு உட்பட்ட வில்லியனூர் பகுதியில் சுமார் 700 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே வில்லியனூர் உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் தேவைக்கேற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என அரசுக்கு பாமக கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் காமராஜ், மாநில இளைஞர் சங்க துணைத் தலைவர் விமல், மாநில செயற்குழு உறுப்பினர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்
அரசு உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும். ஆனால் அரசு கட்டிடங்களில் மட்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது போதுமானது அல்ல. ஏன்னா ஓப்பன் சென்டர்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்போ பண்ணுறதுக்கான காலதாமதமாக இருக்குது. அதனால் இப்போ அறுத்த நெல் எல்லாம் ரோட்டுலேயும் மழைலையும் கடந்து சுத்தமாக வீணாக போயிட்டு, இதுக்கு உடனடியாக இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் டிபிசி இருந்ததோ அந்த இடங்கள்லாம் அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த டிபிசிகளை திறந்து வைக்கணும். ஆனால் இவங்க அறுவடை நடந்து இப்போ 15 நாள் ஆகியும் இது வரைக்கும் திறக்கலை. அதனால் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இங்கே இந்த கொரோனா காலத்துலேயும் விவசாயம் கடுமையான கஷ்டத்துக்கு இடையில் விவசாயம் பண்ணிட்டு விவசாயிகள்லாம், ஏன்னா வீட்டில் இருந்த நகைகள்லாம் அடகு வைத்து இந்த விவசாயம் செஞ்சுருக்கு. செஞ்ச விவசாயத்தில் இருக்கக்கூடிய கைக்கு வர நேரத்தில் இது மழை பெஞ்சு சுத்தமாக எல்லாம் வீணாக போகுது. அதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக செய்யணும். உணவகங்களில் பயன்படுத்தும் எண்ணெயை மறுசுழற்சி செய்து பயோடீசலாக மாற்றும் திட்டத்தை திருச்சியில் கொண்டுவரவுள்ளோம் என மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு திருச்சியில் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. உணவு பாதுகாப்புத்துறையின் மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் உணவுப் பொருள் சார்ந்த கடைகளை இயக்கி வரும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு, திருச்சி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் விதிமுறைகளை பின்பற்றாத 125 கடைகளை சீல் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், கிராமப்புறங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் டீத்தூள்களை தொடர்ந்து பறிமுதல் செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். ஃபாஸ்டாக் ட்ரைனிங் சான்றிதழ் வழங்குவதற்காக விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள சாலையோர உணவு வணிகர்களுக்கு கூறப்படுவது என்னவென்றால், சாலையோர உணவகங்கள் அனைவரும் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான உணவை வழங்குவதற்கு நோக்கில நம்ம சாலையோரத்தில் உள்ள உணவகங்களை தயார் செய்யும் நோக்கில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விழிப்புணர்வுகளை சாலையோரத்தில் இருக்கிறவர்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்ற எண்ணெயை மீண்டும் ரீயூஸ் பண்ற எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், நம்மளுடைய அந்த சாலையோர உணவு வண்டியில தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த சமையல் செய்யும் பொருட்கள் காற்றில பறக்காத வண்ணம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதே மாதிரி நம்மளுடைய பாத்திரங்கள்லயே மூடி உணவுகள் திறந்த வழியில் இல்லாமல் சுகாதாரமான முறையில உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் கட்டாயம் பதிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதே போல முகக்கவசம் மற்றும் கையுறை எல்லாம் அணிந்து சாலையோரத்தில் உள்ள வணிகர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுது. மிக விரைவில் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நம்ம மாநகராட்சி ஏரியால ஒரு கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப், ஒரு ஏரியா ஒரு ரோல் மாடலாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாலையோர உணவு வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரோல் மாடலாக ஒரு திரு அமைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் இருங்குன்றப்பள்ளி அருகில் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட ஊசி, மருந்து பாட்டில், முகக்கவசம், கையுறை, காலாவதியான மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆகியவை சாலையோரம் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்தின் அருகில் செங்கல்பட்டு, வேதநாராயணபுரம், இருகுன்றப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் குழாய்கள் செல்வதால் மருத்துவ கழிவு நீரில் கலந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மருத்துவ கழிவுகளை சாலையோரம் கொட்டுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பர்னிச்சர் கடையில் புகுந்து மகன் கண்முன்னே தந்தையை மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் எருமைக்கார தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் திண்டுக்கல் கமலா நேரு மருத்துவமனை சாலையில் பர்னிச்சர் கடை நடத்தி வந்தார். தேனி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதால் மணிகண்டனின் மனைவி கற்பகம் பர்னிச்சர் கடையில் நிர்வாகத்தை கவனித்து வந்துள்ளார். மணிகண்டன் வாரத்தில் 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திண்டுக்கல்லுக்கு வருவது வழக்கம்.
அதன்படி தேனியிலிருந்து திண்டுக்கல் வந்த மணிகண்டன் பர்னிச்சர் கடைக்கு வந்துள்ளார். அப்போது மனைவி கற்பகம், மகன் விபின் பிரசாந்தை மட்டும் மணிகண்டனுடன் விட்டுவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றுள்ளார். இந்நிலையில் திடீரென கத்தி, அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த மர்ம கும்பல் கடைக்குள் இருந்த மணிகண்டனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திண்டுக்கல் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்னிச்சர் கடையை நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட முன்பகை காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தான்குளம் அரசு கிளை நூலகத்தில் சித்த மருத்துவத்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு சிறப்பு போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு கிளை நூலகத்தில் கொரோனா விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சாத்தான்குளம் அரசு சித்த மருத்துவர் வைகுண்டரமணி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வின் போது கொரோனாவின் தாக்கத்தை எவ்வாறு முறியடிப்பது என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டிகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை நூலகர்கள் மற்றும் நூலக உதவியாளர் கனகவள்ளி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். எரியோடு அருகே முதல்நிலை காவலர் சசிகுமார் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த மர்ம நபர்களை வடமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா எரியோடு அருகே எல்லப்பார்பட்டியில் நடராஜ், ராசாத்தி தம்பதியர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய மகன் சசிகுமார் என்பவர் கொடைக்கானலில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருகிறார். அவர் பணிக்கு சென்றதால் அவருடைய மனைவி செல்வராணி, அவரது அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பீரோ பூட்டை உடைத்து 20,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடமதுரை காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே இரும்பை பகுதியில் பாரம்பரிய மரபு விதைகள் கண்காட்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள இரும்பை பகுதியில் பாரம்பரிய மரபு சார்ந்த விதைகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஏராளமான பாரம்பரிய நெல் வகைகள், காய்கறி வகைகள், கீரை வகைகள், விவசாயம் சார்ந்த கருவிகள், அழிந்து வரும் தாவரங்கள் மற்றும் வேளாண் சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த மரபு விதை கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள ஏராளமான சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம், இயற்கையாக உரங்கள் தயாரிப்பு பற்றி பொதுமக்களுக்கு பாரம்பரிய மரபு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிலையில் ஏராளமான வானூர், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் மற்றும் பல வெளிநாட்டவர்கள் ஆர்வமுடன் கண்காட்சியை பார்த்து ரசித்தனர். பின்னர் இதுபோன்ற பயனுள்ள கண்காட்சிகளை தொடர்ந்து காட்சிப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு தற்போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை அறியாத சுற்றுலா பயணிகள் ஏற்காடு அடிவாரத்திற்கு கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வாகனங்களில் வந்த வண்ணம் உள்ளனர். அடிவாரத்தில் இருக்கும் சோதனை சாவடியில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை காட்டுபவர்களை மட்டும் ஏற்காட்டின் மேலே செல்ல அனுமதித்தனர். இதனால் ஏற்காட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஏற்காடு உள்ளூர்வாசிகள் மேலே வரும்போது தங்களது ஆதார் அட்டையை காண்பித்தால் மட்டுமே ஏற்காட்டிற்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த பணியில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கரும்பூஞ்சை நோயால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என மருத்துவமனை முதல்வர் ரத்னவேல் தெரிவித்தார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் ரத்னவேல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நோயாளிகள் கொரோனா மற்றும் கரும்பூஞ்சை நோய் பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்டவர்கள் உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய மதுரை அரசு மருத்துவமனையில் போதுமான ஆம்போடெரிசின் மருந்துகள் இருப்பு உள்ளது எனவும், கொரோனா 2ஆம் அலையின் போது கரும்பூஞ்சை நோய் சிகிச்சை அளிப்பது என்பது சவாலாக இருந்தது என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அனைத்து துறை தலைவர்கள், மருத்துவர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து எங்களுக்கு மியூகார்மைகோசிஸ், கரும்பூஞ்சை என்று சொல்லக்கூடிய நோய்கள் தென் மாவட்டங்களில் இருந்து அனைத்து பெரிய மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளுக்கு எங்களுக்கு ரெஃபர் பண்ணப்பட்டது. அதில் போஸ்ட் கோவிட் வந்து 1 மாதத்திற்கு அப்புறம் வந்த நோய், கோவிட்டோடு சேர்ந்து வந்த மியூகார், எப்படி 2 விதமாக வந்தது. இது இதை
டேக்கிள் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இனிஷியலாக இருந்தது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.